யாரு கட்லாவா? ஏன்பா ஊனா போட் எடுத்து நடுக்கடலுக்கு வந்துடுறீங்களே, நாங்க இங்கதான் இருக்கோன்றது உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏதாவது ஒரு இடத்துல வலையை பிடிப்போம், பெரிய மீன் மாட்டிச்சுன்னா லக்கு, இல்லைன்னா உங்களை மாதிரி சின்ன பையனை கூட்டு போய் பதப்படுத்தி வச்சு கருவாடு போட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருப்போம்டா. அட குலகார பயில்களா, உயிரோட இருந்தா தான் ஃப்ரெஷ்ஷா குழம்பு வைக்கிறீங்கன்னு நினைச்சா இறந்து போன பிறகு குழம்பு வைக்கிறீங்களேடா. ஆமா, இந்த கருவாடை இவ்வளவு நாள் வச்சு சாப்பிடுறீங்களே, அது கெட்டு போயிடாதாடா? கெட்டு போறதா? பொதுவா ஒரு பொருள் கெட்டு போகுதுன்னா அதுல ஈரப்பதம் இருந்து அதுல பாக்டீரியா வளர்ந்தாதான் அந்த பொருள் கெட்டு போக ஆரம்பிக்கும். நாங்க மீன்ல உப்பை தடவி அதை வெயில காய போட்டுருவோம். அப்படின்றப்போ அந்த உப்பு மீன்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஈரப்பதத்தையும் எடுத்து வெயில கொண்டு விட்டுறதுனால அது ஈஸியா உலர்ந்து போயிடும். அதனால அதுல பாக்டீரியா எதுவுமே உயிர் வாழ முடியாது. ஒருவேளை வெளியே இருந்து பாக்டீரியா அந்த மீனுக்குள்ள வந்தாலும் அந்த மீன்ல இருக்கக்கூடிய உப்பு அந்த பாக்டீரியா இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்க ஈரப்பதத்தை வெளியெடுத்து பாக்டீரியாவை சாகடிச்சிடும். இதனாலதான் கருவாடு அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போறது இல்லை. அட பாவிகளா, இன்னும் என்னலாண்டா பண்ணாம இருக்கீங்க? இதெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வருவான்டா. இன்ன வந்துட்டான்டா. அப்ப அவனையும் கருவாடு ஆக்கிற வேண்டியதான். நான் ரெஸ்ட் ரூம் வழி எங்க இருக்குன்னு கேட்க வந்தேன்டா. என்ன ஏன்டா இதுல இழுத்து விட்ட? யாரு கட்லாவா? ஏன்பா